பெண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீதிக்காக வஞ்சனை கேஞ்சிடும், வஞ்சகர் கேஞ்சிடும், நெஞ்சினை பிளந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடும். இன்றைய நீதிக்காக நிகழ்ச்சியில் இன்றைக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனையை ரத்து செய்யலாம் என்று சட்ட ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. இந்த சட்ட ஆணையத்தினுடைய பரிந்துரையை பல்வேறு கட்சியினரும் வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் இந்த பரிந்துரை நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும். மரண தண்டனை ஒழிப்பு என்பதற்கு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் ஐநா சபையில் இந்தியா மட்டும்தான் எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 104 நாடுகள் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தேசவிரோத செயல், பயங்கரவாதம் தவிர்த்த குற்றங்களுக்கு மரண தண்டனை ரத்து என்று சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தேச விரோதம், பயங்கரவாதம் என்பதற்கான அந்த வரைமுறைகள் ஆட்சிக்கு ஆட்சி, கட்சிக்கு கட்சி மாறுபடுகிறது. இன்று தவறான ஒரு மரண தண்டனை விதித்ததால் மதுரை மாநகரையே கண்ணை எரித்தார் என்பது சிலப்பதிகாரம். தனது மகன் ஒரு கண்ணனை கொன்று விட்டான் என்று ஒரு தேரேற்றி மகனையே கொன்றது தமிழ்ச்சங்கம். அப்படி சோழநாடு. ஆமாம். ஆக அகங்காரம், பழிவாங்கல், குற்ற உணர்வு, இந்த மூன்றும் மிருகங்களுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது. ஏனென்றால் ஒரு மிருகம் தனது பசிக்காக உண்கிற மற்றொரு மிருகத்தை பற்றி கவலைப்படுவதும் இல்லை, குற்றம் கொள்வதும் இல்லை. உலகின் மிகச்சிறந்த எழுத்தாளரான தாஸ்தாவஸ்கியினுடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்டில் அவர் சொல்லுவதெல்லாம் இதுதான். அந்த மனிதனுக்கு உள்ளான குற்ற உணர்வு என்பதுதான் மனிதனை மிருகங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. மனிதனுக்கு உண்டான பழிவாங்கல் தான் இந்த மரண தண்டனை என்பதை மிக விளக்கமாகவும், அந்த குற்ற உணர்வு என்பது ஒரு மிருகங்களுக்கு இல்லை, அதனால் தான் மனிதன் தனித்து விளங்குகிறார் என்று சொல்லியிருப்பார். தண்டனை என்பது ஒரு மனிதன் திருந்தி வாழ்வதற்காக கொடுக்கப்படுகிற வாய்ப்பு தானே தவிர அவன் வாழ்க்கையை பறிப்பதல்ல. ஆனால் நாடு, மொழி, இன, மத பேதங்கள் அடிப்படையில் மனித உயிர்களை பறிப்பதை இன்றைக்கு மலினமாக்கிவிட்டது. இன்றைக்கு ஊராட்சி தலைவர் பதவிக்காக கூட வெட்டுக்கூத்து நடைபெறுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. காந்தியினுடைய அகிம்சையை பின்பற்றுகிற காங்கிரஸ் பேரியக்கம் இந்த தூக்கு தண்டனை, மரண தண்டனை ரத்து கூடாது என்று வலியுறுத்துகிறது. அப்படி என்றால் தேச விரோதம், பயங்கரவாதம் என்பதில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த இடத்தில் வருகிறார் என்று தெரியவில்லை. அவர் பயங்கரவாதியா அல்லது அவர் தேசத்துக்காக போராடியவரா என்று தெரியவில்லை. ஏனென்றால் சுதந்திரம் வாங்கும் போதே நாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோடோ அல்லது பிணமாகவோ கிடைத்தாலும் ஒப்படைக்கிறோம் என்று சொல்லித்தான் சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். அப்போ ஒரு காலத்திலே தேச விரோதிகளாக கருதப்பட்டவர்கள் பின்னால் தியாகிகளாக மதிக்கப்படுகிறார்கள். ஆக தேச விரோத செயல், பயங்கரவாதம் என்பதை அரசியல் கட்சிகளும் அரசுகளும் எப்படி கையாளப் போகிறது என்பதில் ஒரு அபாயம் இருக்கிறது. இது குறித்து இன்றைக்கு விவாதிப்பதற்காக காவல்துறை ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் ஐயா பாலதண்டாயுதம் அவர்கள் வணக்கம். ஆலந்தூர் வழக்கறிஞர் ரவிக்குமார் அவர்கள் வணக்கம். மதிப்புக்குரிய இதயதுல்லா அவர்கள் இந்த விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் வணக்கம். அதாவது காங்கிரஸ் பேரியக்கம் இந்த இது கடுமையாக இருந்திருக்கு. அதாவது தேசிய விரோத செயல்களும் அப்புறம் பயங்கரவாதமும் இந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டால் அதிகரிக்கக்கூடும். இதை நாம் அப்படி பார்ப்பதா அல்லது இந்த தமிழகம் சார்ந்த பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த 8 பேருக்கு விடுதலைக்காக தமிழக அரசு ஒரு சட்டம் இயற்றி இருக்கிறது, அவருடைய தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று. அது சம்பந்தமாக ஏவிகே சிலங்கவன் தெரிவித்திருக்கிறாரா? நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்களிலிருந்தே உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். நீங்கள் கடைசியாக கேட்ட கேள்வியிலிருந்தே வர்றேன். பேரறிவாளன் உள்ளிட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கான இதை சொல்கிறாருன்னா, இந்த சம்பவம் நடந்தது 1990-91. உங்களுக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் கட்சி 1947 ஆட்சியில் இருக்கு, அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொன்னால் 47 90 வரை உள்ள ஆண்டுகளில் மரண தண்டனை நீக்கிருக்கலாம் இல்லையா? அது அல்ல. இது உலகத்தில் எல்லா மதங்களும் எல்லா நெறிகளும் இவன் குரலாக இருக்கட்டும் எல்லாரும் சொல்லக்கூடிய வேந்து ஒருத்தல் என்று சொல்லக்கூடிய குற்றத்துக்கு தண்டனை.
நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஒரு சாதாரண பஞ்சாயத்து தலைவர் பதவிக்கு கொலை நடக்குதுங்க. நான் அதை விட இப்ப எளிதா 1 லட்சம் கொடுத்தா 50,000 கொடுத்தா கொலை செய்யறதுக்கெல்லாம் கூலிப்படையெல்லாம் வந்துருச்சு. இப்ப கொலை என்பது எப்படி தவறு, ஒருவருடைய உயிரை பறிக்க கூடாது, அது குற்றம். இரண்டாவது சொல்லப்படுவது தண்டனை. ரொம்ப பேருக்கு புரியாத ஒண்ணு, குற்றம் வேறு தண்டனை என்பது வேறு என்பது புரியல. இதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. நம்ம ராணுவ வீரர்கள் போரில் போய் அங்கே போய் எதிரியை சுடுறாங்க, அவர்களுக்கு மெடல் கொடுக்க. அப்ப அந்த எதிரியை சுடுறது விஷயம் இருக்கு இல்லையா, சுடாம எல்லாரும் அங்கே உட்கார்ந்துட்டு 2 பக்கமும் வெல்லக்கூடிய காமிங்க, தயவு செய்து குண்டை பயன்படுத்தாதீங்க என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்னைக்கு மரண தண்டனைக்கு எதிராக இருப்பவர்கள் சொல்லக்கூடிய வாசகம். நீங்க மகாத்மா காந்தியை நீங்க மேல்கோடு காட்டினீங்க. மகாத்மா காந்தி ஒரு விலங்கு கஷ்டப்படும் போது அதை கொன்னுருங்கன்னு சொன்னார், கருணை கொலை. அப்ப அவஸ்தைப்படக்கூடாது, விலங்கே அவஸ்தைப்படக்கூடாதுன்னா மனிதன், பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு தான் இது தெரியும். இப்போ உங்க வீட்டிலேயே என் வீட்டில் ஒரு எதிரி கொலை செய்திருந்தாலோ எங்க வீட்டில் பாதிப்பு ஏற்படுத்தால் எனக்கு தான் அது கஷ்டம் தெரியும். இன்னொரு உயிரை பறிப்பதன் மூலமா அதுக்கு தீர்வு கிடைக்காது. ஏற்கனவே 10 உயிரை பறிச்சீங்க, அந்த 10 உயிர் பறிச்சது மேலும் ஒரு 10-20 உயிரை விட்டுவிடக் கூடாது என்பதுலதான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு மேல நீங்க சொல்ல வேண்டிய விஷயம்னா, மகாத்மா காந்தி ராணுவத்தையே கலையின்றா சொன்னார், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, மகாத்மா காந்தி ராணுவத்தை கலை என்று சொன்னதை இன்னைக்கு செய்திருந்தால் இன்னைக்கு இந்திய நாடாகவே இருந்திருக்காது. அது மாதிரி சில விஷயங்கள் பிராக்டிகல். அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள், நபிகள் நாயகம் இரக்கம் உள்ளவர், தனக்கு எதிராக இருந்தவர்களை கூட அவர் மன்னித்தார். ஆனால் தண்டனை விஷயத்திலே ஒருவர் குற்றம் செய்தால் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அதையும் சொல்றார். மகாத்மா காந்தி இந்த விஷயத்தில் அப்படித்தான், தனக்கு எதிராக இருந்த கோட்சையை கூட மன்னிக்கலாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது பாதிக்கப்பட்டவர்களோ இந்திய மக்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மகாத்மா காந்தி கொலைக்கு கொலைதான் பரிசாக கிடைத்தது. அதனால புத்தர், மகாத்மா காந்தி இவர்கள் எல்லாம் மகாத்மாக்கள் இருக்கக்கூடிய உலகத்துல இந்த இது தேவையில்லை. ஆனா என்னைக்கு ஆத்மா கூட இல்ல, மகாத்மாவுக்கு அடுத்த நிலை ஆத்மா. ஆத்மானா ஓரளவுக்கு அடுத்தவனை பத்தி சிந்திக்காம தன்னை பத்தி மட்டும் சிந்திக்கக்கூடியவர்கள் ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்கள் இருந்தாலும் பரவாயில்லை. இன்னைக்கு இருப்பவர்கள் கூட அல்பாத்மாக்கள், காசுக்காக கொலை செய்பவர்கள். ஆக கொலையர் கொடியாரை வேந்து ஒருத்தல் என்பது வள்ளுவர் சொல்றாரு. வேந்து அரசு என்று வரும்போது அது குற்றம் கிடையாது, ஒருக்கணும். அதே வள்ளுவர் என்ன சொல்றாரு, தமக்கின்னா முற்பகல் செய்யும் பிறர்க்கின்னா தானே வருங்கிற. இது 2வது ஸ்டேஜ். எவனா தப்பு பண்ணா அவனுக்கு தானே வரும். அதே வள்ளுவர் இன்னொன்னு சொல்றாரு, தனி மனிதர் விஷயத்துல என்ன சொல்றாரு, அதாவது அவர் நாண நன்னயம் செய்த விடல், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம். அதுக்கு நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னா கொலை குற்றத்துக்கு அவர் சொல்லல, நல்லா புரிந்து கொள்ளணும். இன்னா செய்தாரைனா சாதாரண துன்பங்களை செய்யக்கூடியவர்களை ஒருத்தல், அவர் நான நன்னயம் செய்துள்ளது. நான் நன்னயம் செய்யறதுக்கு உயிரோடு இருக்கோம்ல, கொலை குற்றத்துக்கு அவர் சொல்லல. அதனால உலகத்துல எல்லா வேதங்களும், இஸ்லாம் சொல்லக்கூடிய குரானாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய பைபிளாக இருக்கட்டும், அதை விட ரொம்ப முக்கியமான இந்தியாவுல மகாபாரதம் ராமாயணம் ரொம்ப முக்கியமான இதிகாசங்கள். ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள். பகவத்கீதையை நான் சொல்ல வர்றேன். ராமாயணம் ராவணன் வர்றேன் எதுக்கு, ஒரு பெண்ணை தூக்கி கொண்டு போய் கற்பழிக்க கூட இல்லை, கொண்டு போய் வச்சிருந்தார், இவ்வளவுதான். இதுக்கே ராவண வதம் என்று ஒன்று வந்துச்சு. இன்னைக்கு மகாபாரதத்துல ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தினாப்ல, பாஞ்சாலிய மானபங்கப்படுத்தின அந்த ஒரு விஷயத்துக்காகவே துரியோதனன், துச்சாதனன் அநியாயமாக இழப்பு சந்திக்கிறார்கள். இது இந்தியாவுடைய எண்ணம். அன்னைக்கு நிர்பயா வழக்கு வந்த உடனே ஒட்டுமொத்த இந்திய மக்கள் அவனை மரண தண்டனை கொடுக்க வேண்டும் சொன்னாங்க. அதே அன்னைக்கு சொன்ன மக்கள் இன்னைக்கு தண்டனை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, பாவம் விட்டுருங்க. ஏன்னா அன்னைக்கு உள்ள மனநிலை வேற, இன்னைக்கு உள்ள மனநிலை வேற. அப்ப இல்ல நீங்க சொன்னதெல்லாம் வந்து மன்னர் காலத்துக்கானது, ஜனநாயகபூர்வமான விஷயத்தை தான். ஏனென்றால் நீதிமன்றங்களே கூட மக்களின் கருத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த தீர்ப்பு வழங்குகிறோம். ஒரே ஒரு விஷயம், நிர்பயா வழக்கு வந்து எந்த காலத்துல நடந்தது இல்ல, இப்பதான் நடந்துச்சு, நம்ம காலத்துல நடந்துச்சு. பல கொலை வழக்கு அஜ்மல் கசாப் பண்ணது நம்ம ஊர்ல தான் நடந்துச்சு, இப்பதான் நடந்துச்சு. அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கோம். அதனால ஒரு ஆட்டோ சங்கருக்கோ ஒரு அஜ்மல் கசாப்புக்கோ தூக்கு தண்டனை கொடுத்தவன நாட்டுல ஒருத்தர் கூட அழுகல, அவங்க குடும்பத்தை தவிர. நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டு சமீபத்திலே நடந்த யாவுடைய சகோதரர் தூக்கு தண்டனையில் அவர்கள் குடும்பத்திற்கே கூட தெரியப்படுத்தாமல்
நடந்த ஒரு ரகசியமாக நடத்தப்பட்டது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அரசு செய்யக்கூடிய சில தவறுகள், அரசுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சில தவறுகள், சில அதிகாரிகள் செய்யக்கூடிய சில தவறுகளால் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்திலே நீண்ட நெடுநாட்களாக இன்று வரை பின்பற்றி வந்து இருக்கக்கூடிய இந்த மரண தண்டனையை தடுப்பது என்பது இன்னும் குற்றங்களை அதிகப்படுத்திவிடும். அது ஒரு பயம். ரெண்டு விஷயத்துக்கு தான் தண்டனை கொடுக்குறாங்க. ஒண்ணு, அதாவது இனிமே இவன் இந்த மாதிரி குற்றங்களை அடுத்தவன் செய்யக்கூடாது. இதை பார்க்கறான் இல்லையா, இதை பார்க்கும்போது அடுத்தவன் இந்த குற்றத்தை செய்துவிடக் கூடாது என்ற ஒன்று. இன்னொன்று, பாதிக்கப்பட்டவன் அவன் வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு இந்த தண்டனை மூலமாக அவனை ஆசுவாசப்படுத்துவது. இந்த ரெண்டு விஷயம் இருக்க. நீங்க பயம் சொல்றீங்களே, பயம் என்பது, அச்சம் என்பது கீழ்கிழத ஆச்சாரம். யார் பயப்படுவான்? சாதாரணமான மனிதன் பயப்பட தேவையில்லை. கீழான செயல்களை செய்கிறவன் மட்டும்தான் பயப்படணும். எல்லாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம பிரச்சனை கீழான செயல் செய்யக்கூடியவர்கள் மட்டும் எல்லோரும் அப்படி இல்லை. 95% அப்படி இல்லையே. இன்னைக்கு கொலைகள்லாம் எப்படி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல. கொலைகள் நடக்கிறதா எப்படி நடக்குதுன்னா சந்தர்ப்பவசத்தால் நடக்குது. இவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல. பிரச்சனை ஏதாவது பழிக்கு பழி வாங்குறதுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு இந்த 11 வருஷத்துல மொத்தம் 3 தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப கிட்டத்தட்ட 1 லட்சம் கொலைகள் நடந்திருக்கு. 10,000 வழக்குக்கு வந்திருக்கு. அந்த 10,000த்துல 3 பேருக்கு தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி எல்லாம் ஆயுள் தண்டனை சொல்லிட்டு 7 வருஷம் 8 வருஷத்துல வெளியே வந்துகிட்டு இருக்கான். அதனால இந்த சாதாரண ஒரு கண்ணாமூச்சி மாதிரி இந்த தண்டனையை உண்மையான தூக்கு மரண தண்டனை என்பது உண்மையான மரண தண்டனை கிடையாது. ஆயுள் தண்டனை என்பது உண்மையான ஆயுள் தண்டனை கிடையாது. அதனாலதான் பயம் இல்லாம, அச்சம் இல்லாம காசுக்கு கொலை செய்வது, சொந்த தாயை வெட்டுவது, சாதாரண ஒரு குடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா தாய் தந்தையை வெட்டுவது, இப்படிப்பட்ட மகளை கற்பழிப்பது, இவ்வளவு மோசமான செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு. நீங்க சொல்லுகிறேன் ஐயா, நீங்க காவல்துறையில் உங்களுக்கு இப்படி வந்து மரண தண்டனையை ரத்து செய்யணும்னு சொல்றப்போ, இப்போ என்கவுண்டர்கள், போலீஸ் என்கவுண்டர்கள் பலதும் வந்து இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கு. எந்த என்கவுண்டராவது சரியானது தான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு என்கவுண்டர் நடந்த உடனேயும் அது பற்றி சரியல்ல அப்படின்னு பல்வேறு விதங்கள் வந்துருக்கு. இந்த என்கவுண்டரும் கிட்டத்தட்ட ஒரு மரண தண்டனை. ஆனால் இது உங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் இல்லையா? இதை பற்றி விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்கவுண்டர்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி என்ன சொல்றீங்க? அதாவது இந்த மரண தண்டனை நீக்கணும்னு ஷா கமிஷன்ல 9 பேர்ல 6 பேர் ஆதரவா 3 பேர் ஏற்றிருக்காங்க. அதுலேயே ஏகோபித்து கருத்து கிடையாது. ஆமா, மரண தண்டனை என்பது இந்த நாட்டு மிக அவசியமான ஒன்று. அது எந்த காலத்திலும் மரண தண்டனை இல்லை என்றால் தடி எடுத்தாலும் தண்டல் காலம் ஆயிடுவான். இப்போ என்ன நடக்குது அரபு நாடுகள்ல, என்ன நடக்குது ஈராக்ல, என்ன நடக்குது லிபியாவில், என்ன நடக்குது சிரியாவில், சிதறுண்டு போயிடுச்சு. தடி எடுத்தான் தண்டல்காரன். அதே சமயத்தில் 57 அரபு நாடுகள் இருக்கு மொத்தம், இஸ்லாமிக் நாடுகள். அதில் பெரும்பாலான நாடுகள்லாம் கடுமையான சட்டத்தின் மூலம் மரண தண்டனை விளைவாக அங்கே அமைதி நிலவுகிறது. இந்தியாவில் இந்த மரண தண்டனை இருக்குது அவசியம் தேவை. ஏன்னா நீங்கள் மரண தண்டனை எடுத்தீங்கன்னா யார் வேணாலும் கொலை செய்யலாம். இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை நடந்ததெல்லாம் இந்த மாதிரி கூலிப்படை. இன்னைக்கு வந்து பணம் இருக்கிறவனே மாற்றி கொலை பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு அரசியல் பதவிக்காக அப்பனை மகனும் அப்பனை அண்ணனை தம்பியும் மோனும் கொள்வான். இந்த அரசியல் ஆட்சி வந்தா இவனை போடுவான், அவனை தூக்கி போடுவான். ஆகவே மரண தண்டனை அவசியம். இல்ல ஜனநாயக பூர்வமா இப்ப அது ஒரு மன்னர் காலத்துல இருக்கலாம். இன்னைக்கு ஜனநாயகம் இல்ல, இப்ப ஜனநாயகம் தேவை இல்லாட்டி இப்ப வந்து மாவோயிஸ்ட் ஏன் பெருத்துட்டு இருக்கான்? பெருத்துக்கு காரணம் என்ன? அதாவது வந்து அங்க இருந்த மனித உரிமை சங்கங்கள் போக்குவரத்து இவங்க எழுப்புறது, அதாவது அவங்க உட்காந்துக்கிட்டு இதுக்கு அறைக்குள்ள உட்காந்துட்டு இவங்க எல்லாம் விவாதம் பண்றது. அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த நிலைநிறுத்தி சட்டத்தை ஒழுங்கு நிலைநிறுத்தக்கூடிய அதிகாரிகள் எங்களை போல காவல்துறை ராணுவத்துக்கும் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. அதாவது வந்து பணக்காரன் ஆயிட்டு இருக்கான், ஏழை ஆயிட்டு இருக்கான். 125 கோடியில 40 கோடி மக்கள் மிக கஷ்டப்பட சாதாரண நிலையில தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் நாட்டை ஆண்டவர்கள், ஆளுகின்றவர்கள், ஆளப்போகின்றவர்கள். இவங்க சரியான முறையில் இப்ப சைனா எப்படி 140 கோடி மக்கள் வந்து சைனாவில் வந்து இன்னைக்கு எல்லா வகையில முன்னேறி இருக்காங்க. 1949 லிபரேஷன் ஆனா ஷாங்காய் ஷேக்கும் பாச சண்டை போட்டு நம்ம 47 வந்தோம். என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து 5 ஆண்டு திட்டம் ரஷ்யா ஃபாலோ பண்ணி போட்டு இருக்க மொழியே நம்ம பொருளாதாரத்துல சரியா அடையலை. சொல்லிட்டு இருப்போம் அதுல முன்னேற்றம் இதுல முன்னேற்றம்ட்டு. ஆனா இப்ப சைனாவை எடுத்துங்க, எல்லா வகையிலும் டாப்ல இருக்கான். அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரமும் ஜனநாயகம் சேர்ந்த ஒரு நிர்வாகம் இப்ப நடக்குது சைனாவில் நடக்குது. அதான் உலகத்துல டாப்ல போயிட்டு இருக்கான். என்கவுண்டருங்கிறது போலீஸ் யாருமே என்கவுண்டர் தேடியே போறது கிடையாது. பிடிச்சி வச்சுறதெல்லாம் பொய். அதாவது வந்து இப்ப நானே 2-3 இடத்துல ஃபைட் பண்ணியிருக்கேன்.
10 நாள் 1991 ஒரு இடத்துல இதில் வேலாயுதம்பாளையத்திற்குள்ள, அப்புறம் ஓமலூரில் நேருக்கு நேராக அவங்க காவல்துறையும் பொதுமக்களை அட்டாக் பண்ணக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடக்குள்ள தேடிட்டு கூட திருப்பி அட்டாக் பண்ணல நேர்க்கிறாங்க. யாரும் போலீஸ் வந்து பிடிச்சி என்கவுண்டர் போடுறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வேணும்னே ஸ்டேஜ் மேனேஜர்லாம் போய் என்கவுண்டருங்கிறது அவசியம். என்கவுண்டரே இப்போ நின்று போச்சு. என்ன காரணம்? இந்த மனித உரிமை கமிஷன் சொல்றாங்க, மனித உரிமை கமிஷன், மனித உரிமை ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் கிழத்தெழுந்து ஆர்த்தெழுந்து பேசுறதன் விளைவாக சரி எக்கெடுக்கிட்டு போனா என்னன்னா காவல்துறையை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணும் செஞ்சுட்டு இருக்கான். சரி, இந்த மாதிரி இந்த கூலிப்படை செய்யவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணா என்ன பண்ண தெரியுமில்ல, 6 மாசம் ஒரு இடத்துக்குள்ள வழக்குல தீர்வு கொடுத்து உடனடியா இப்போ வந்து சடன் இப்ப நீங்க என்ன பணம் நம்ம கொடுக்கல வாங்கல உங்களுக்கு குத்துற செத்து போயிருங்க, என்ன அதுக்கு வந்து திடீர் சண்டை, அது என்ன ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணேன், ஒன்னை செட்டப் பண்ணி இவனை எப்படியா போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு ஒரு 10 கோடி ஒரு கோடி வாங்கிட்டு ஒரு கூலிப்படையை வச்சு அவனுக்கு கொலை பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல ப்ரூவ் ஆச்சுன்னா அவனுக்குலாம் நிச்சயம் மரண தண்டனை தான் கொடுக்கணும். அப்ப ஊருக்கு ஊர் நடக்குதுங்க ஜாதி கலவரம், மத கலவரம். இவங்கெல்லாம் இந்த மாதிரி மத கலவரம் ஜாதிகள் ஈடுபட்டவங்க என்ன பண்ணணும், ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் செத்து போயிடுறான். ஈடுபட்டலாம் ஐடென்டிஃபை பண்ணி பக்காவா அவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ட்ரையல் நடத்தி, ட்ரையல் கோர்ட்டா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் நடத்தி அவங்களுக்குலாம் நிச்சயமா மரண தண்டனை விதிச்சாதான் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஜாதி. இப்ப தமிழ்நாடு ஒட்டுமொத்தம் அமைதியா இருக்குது. காரணம் என்ன, இந்த மாதிரி கடுமையான சட்டம். தமிழ்நாட்டு இருக்கிற அமைதி மற்ற தமிழ் இந்தியாவில் மறுப்பாங்க இருக்குதாங்கிறது கேள்விக்குறி. சரி ரவிக்குமார் சார், வழக்கறிஞருங்க முறை சொல்லுங்க. அதாவது வந்து தேச விரோத செயல் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறது? உங்களுடைய சட்டங்கள்ல எது தேச விரோத செயல் சொல்கிறது? இப்போ பயங்கரவாதம் என்பது நாங்கள் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டை எழுதினாலுக்குள்ள பயங்கரவாத போடால போடுறாங்க, அப்புறம் தேச விரோத செயல்னு சொல்றாங்க. எது தேச விரோத செயல்? இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு இங்கே வந்து தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அங்கே வராக கப்பல் கொடுக்குறாங்க இந்திய அரசு. அதை நம்ம வந்து எதிர்த்து குரல் கொடுத்தோம்னா தேச விரோத செயலாயிருமா? எங்களை வந்து அந்த சட்டத்தில் போட முடியுமா? ஏனென்றால் வராக கப்பல் கொடுக்கப்படுவதற்கு தமிழக மீனவர்களை சுடுவதற்காக அதை வந்து இந்த அரசு கொடுக்கிறது. அதை கண்டித்து எழுதினால் தேச விரோத செயல் நீங்கள் உள்ளதுக்கு போட முடியுமா? ஒரு பார்வையாளர். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கே பேசுறீங்க? ஹலோ சார் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார், எங்கே பேசுறீங்க? ஐயா நான் கொடைக்கானல் அப்பாஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். மரண தண்டனை நம்ம நாட்டுக்கு அவசியம் தேவை. காரணம் 3 வயது சிறுமியை கருப்பொழித்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அது வந்து காட்டு முன்னாடித்தனமான செயல் செய்யறவனுக்கு மரண தண்டனை கொடுக்காம வந்து கேஸ் நடத்துறது தவறு. 2வது, டெல்லியில வந்து 5 ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறாங்க. 18 வயசு பையன் வந்து கற்பழித்ததுக்கு அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுறாங்க. ஆனா அவனை 18 வயசு பையன் வந்து ஓட்டுரிமை கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து ராஜீவ் கொலை செஞ்சவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க, இந்திரா காந்தி கொலை செஞ்சவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இப்படியே வருஷ கணக்க காலாண்டு நூற்றாண்டு காலமா ஓடிக்கிட்டா என்ன நியாயம்? அதனால மரண தண்டனை நம்ம நாட்டுக்கு மிக மிக அவசியம். நன்றிங்க. அதாவது இந்த தேச விரோத செயல் அல்லது பயங்கரவாதம் என்பதை எப்படி தீர்மானிக்கும்? எல்லாமே வந்து சட்டத்து கான்ஸ்டிடியூஷனல் லாவுக்கு அகைன்ஸ்டா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தான் எல்லா சட்டமும் அமைய முடியும். லா ஆஃப் த லேண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷன் லா தான். ஆக நீங்கள் வந்து பேசுனா எழுதுனா அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நாட்டுக்கு எதிராக இந்த இது திசை திரும்பும் என்று ஒரு பேச்சு கூட நாட்டுக்கு எதிராக திரும்ப இல்லை. பேச்சு டெஃபினட்டாக பேச்சு திரும்பலாம். நீங்களே ஒரு பாசிட்டிவாக சொல்கிறீங்களே. ஸோ ஒரு அசெஷன் இருக்குது, இந்த மாதிரி வந்து நாட்டுக்கு எதிராக வந்து எல்லாம் போய் கொலை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக தேச விரோதம் தானே. முதலமைச்சரை நாளை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னா அது வந்து பேச்சு உரிமையில் கொண்டு வர முடியாது. பேச்சு உரிமை என்பது உங்களுடைய மூக்க தொடர வரைக்கும் தான். டச்சஸ் யுவர் நோஸ்னா அது அவனோட உரிமையை பாதிக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து இந்த மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கிரிமினல் லா படிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, தியரி வந்து ஒன்லி ரிஃபர்மேட்டிவ் தண்டனை என்பது அவனை மறுபரிசீலனை பண்ண வேண்டும் மட்டும் சொல்லி தரல எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் தியரியே வந்து டிட்டரன்ட் தியரி, அது பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் தான், நீங்கள் கொலை பண்ணால் கொலை தான். ஸோ அடுத்ததான் ரிஃபர்மேட்டிவ் தியரி. ரிஃபர்மேட்டிவ்னா அவனை வந்து சீர்திருத்த முடியுமா. அப்புறம் 4 தியரி இருக்குது. இந்த மாதிரி தியரியில் வந்து ஃபர்ஸ்ட் தியரியே டிட்டரன்ட் தியரி தான். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த கண்ணகி உதாரணம் காமிச்சிங்க. கண்ணகி உதாரணம் காமிச்ச என்னை பொறுத்தவரையில் மாற்றி யோசித்து பார்த்தா அவரோட கணவரை வந்து அவர் தவறாக தண்டனை கொடுத்துட்டு அவரே இறந்துட்டாரு. அதற்காக மதுரை எரிக்கக்கூடிய சட்டம் அவங்க கிட்ட கொடுத்தது தவறு. ஏன்னா மதுரையில் இருக்க மக்கள்லாம் வந்து பாவம் செஞ்சாங்களா, அவங்கள ஏன் எரிக்கணும்? 1. 2வது, அதாவது இன்ஸ்டன்டா ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்போ நீங்க ஹிட்லர்லாம் இருக்காரு, அவர் வந்து ஒரு தேச துரோகம் அவரே பிக்ஸ் பண்ணி தலையை வெட்டிடுவாரு. அது மாதிரி கதெல்லாம் படிக்கிறோம். பல்வேறு மன்னர்கள் முன்னாடி இந்த மன்னர்கள்லாம் தலையை வெட்டுவாங்க, கடல்ல எடுத்து போய் தள்ளி விட்டு சாவச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்டா அவரை டைரனிக்கலா கொடுக்கக்கூடிய தண்டனை. அது மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மரண தண்டனை இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன்.
அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, அந்த தேர்ல அவன் வந்து மைனர். இப்போ அந்த காலத்துல பையன், ஆமா. நீங்க அன்கல்ச்சர், அவர் வந்து உடனே பையன் தூக்கி சாவாடி அப்படின்னு சொல்ல கூடாது. அது வந்து இன்ஸ்டன்டா கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கல்ச்சரா இருக்கும். தேர்ஃபோர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த சட்ட கமிஷன், சட்ட வல்லுநர்கள், அரசியல்வாதிகள்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து சட்டத்தை வந்து நீதிமன்றம் ஏற்றதில்லை. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டசபை உறுப்பினர்கள் தான் அந்த சட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அசென்ட்டுக்காக போகுது, அதுக்கப்புறம் சட்ட கமிஷன் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஸ்டமேட்டிக்கா இந்தியா போன்ற நாடுகள் வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. ஒரு சம்பவத்தை வந்து புகாருக்கு அப்புறம் எஃப்ஐஆருக்கு அப்புறம் ரிமாண்டு கொடுப்போம், ரிமாண்டு வந்து போவோம், அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இட்ஸ் நாட் மேண்டேட், அரெஸ்டே கூட மேண்டேட் இல்லை. ஒரு காவல்துறை அதிகாரி நினைச்சா அவர் அதுக்கு தான் அந்த வல்லுமினஸ் பவர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஐஓக்கு நீங்கள் இந்த கொலை வழக்கில் கைது செய்யலாம் என்று நினைத்தால் கைது செய்யலாம், இல்லை என்றால் தேவையில்லை. அதுக்கப்புறமா கோர்ட்ல கூட்டு போயிட்டு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும். இந்த மாதிரி அது வந்து ஒவ்வொரு கேஸ்லையும் அனலைஸ் பண்ணுவோம். நீங்க சடன் ப்ரோவோகேஷன்றதே வந்து அதாவது ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸீடிங் காசிங் டெத் ஆஃப் அதர் பர்சன். நான் என்னோட தர்க்கம் போலீஸ் தூண்டுவது. நீங்க தொடர்ந்து என்னன்னா, போலீஸ் என்பது ஒரு தனிப்பட்ட விரோதம், அவரோட குடும்ப விரோத காரணமாக ஒருத்தர் மரணம் சம்பவிப்பது நிச்சயமாக ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்ட் கூட இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு பொதுவான ஒப்பீனியன்னா, போலீஸ் விட்டாங்க என்கவுண்டரு, அவங்க என்ன வேணுட்டே போயிட்டு கூப்பிட்டு வாப்பா உன்னதான் என்கவுண்டர் பண்ணி தான் என் பொண்ணெல்லாம் கற்பழிச்சு அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அவர் வந்து அந்த சிச்சுவேஷன் வாரண்ட்ஸ், இந்த சூழ்நிலை நாட்டை காப்பாற்ற வேண்டும், வேறு வழியே இல்லை. அப்படி தவறா பண்ணா கூட தவறா பண்ணதுக்கு தண்டனை கட்சி வழக்கெல்லாம் நம்ம நாட்டில் நடக்குது. நீங்க குஜராத்ல எல்லாம் வந்து இட்ஸ் ஃபேக் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல ஆழமா அவங்களோட வாதத்தை வைக்கும் போது அவர்களை எடுத்து அந்த மனுநீதி சோழன் அவருடைய பையன் வந்து அந்த பசுவை தேர்தல் பண்ணறாரு. அதுக்காக தன் பையனை கூட தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு மனசாட்சியுள்ள மக்கள் அந்த காலத்தை வாழ்ந்தார்கள், இப்பயும் வாழ்கிறார்கள். இப்ப நீங்க இயேசுவை கூட அவர் மன்னிச்சு சிலுவையில் அறைந்தார்கள். இப்ப நீங்க பிரிட்டிஷர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, காந்தியோட அகிம்சை பிடிக்கணும். ஆனா அந்த பிரிட்டிஷரே அகிம்சை எங்கேயும் ஃபாலோ பண்ணல. அவன் ஸ்டேட்ல வந்து சுட்டுக்கிறான். அமெரிக்கா கூட இப்ப நீங்க வந்து எல்லாரும் கேட்டீங்கன்னா யார் வலுவான நாடு அமெரிக்கானா, அங்கேயும் வந்து நேரா ஸ்கூல்ல போறான், டப்படப்படன்னு சுடுறான். நேரா கோவம் வந்து சுட்டுறான். ஒரு சீக்கியர் வந்து முடி வச்சா சுட்டுறான். என்னன்னா எதுக்கோ சுடுறான். சரி, அதான் ஐயா உங்களுக்கு கேட்குறேன். அதாவது இப்போ உங்களுக்கு மனிதாபிமானத்தை பற்றி இன்றைக்கு வந்து உலகமயமாக்கலில் எல்லா நாடுகளும் எல்லா மத இன மொழியெல்லாம் கடந்து பேசப்படுகிறது. இன்றைக்கு மனித மனங்கள் மேம்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. இந்த நேரத்திலே மரண தண்டனையை ரத்து செய்வதுதான் சரி என்று திமுக தலைவர் போன்ற முதிய அரசியல்வாதிகளெல்லாம் சொல்கிறார்கள். அதே போல மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கனிமொழி நாடாளுமன்றத்திலே தனிநபர் மசோதா கொண்டு வந்திருக்கிறார். இது போன்ற பல்வேறு அமைப்பினரும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மரண தண்டனை இப்படி நீங்களே சொல்றது போல தேச விரோதம், பயங்கரவாதம் என்பதை நீங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் பிரபாகரனை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எக்ஸப்ஷன்லாம் வந்து பொருள் அல்ல. சில விஷயங்கள் இப்போ தலைவர் கலைஞரோ கல்வி சொல்கிறாங்க, கொஞ்சம் இறக்க உணர்வு இருக்கனால அவங்க சொல்கிறாங்க. அதையெல்லாம் நாம் வந்து விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் உண்மை என்னங்கிறத பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்க நிறைய நாடுகளில் மனிதாபிமானம். ஆமாம், இன்னைக்கு 146 நாடுகளையும் மொத்த நாளில் ஒரு பங்கு தான் மக்கள் இருக்காங்க. மரணதண்டனை இருக்க நாடுகள்லாம் எவ்வளோ பெரிய நாடுகள்னா, முக்கால்வாசி மக்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா, சீனா, அமெரிக்கா, ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, இங்கெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய நாடுகள்ல அது இன்னைக்கும் பாதுகாக்கப்படுது மரண தண்டனை. ஆனால் சிறு சிறு நாடுகள், அந்த நாடுகள்லாம் நம்ம கனவு காங்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கலாம். இப்ப கம்பன் கனவு காங்குறான், ஒரு நாடு எப்படி இருக்கணும், வாங்குவனும் இல்ல, கொடுக்கிறவனும் இல்ல, அடிக்கிறவனும் இல்ல, உதப்படுறவனும் இல்ல, இப்படி ஒரு நிலை வந்து சில நாடுகள்ல வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நாடுகள்ல குறைந்த ஜனத்தொகை, அங்கே வந்து வருமானத்தில் உயர்ந்தது இருக்கலாம், அவங்க அந்த மனிதாபிமானத்தை பேசலாம். ஆனா நம்ம நாட்டை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம். இந்த 9 பேர்ல 3 பேரு என்ன சட்டம் தெரியாதவர்களா? அவங்கள போய் சட்ட கமிஷன்ல வைப்பாங்களா? சட்டத்தை கொஞ்சமா தெரிஞ்சவங்க தான் நாங்க இருக்காங்க. அது நீதியரசரா இருக்கலாம், அது நீதியரசர் ஈக்குவல் கேடர்ல தான் அவங்களை கொண்டு போய் போடுறாங்க. இவங்க ஏன் எதுக்குறாங்க? அதனால வந்து சில விஷயங்களை இன்னைக்கு எதிரா பேசி பேர் வாங்கக்கூடியவர்கள் பலர் வந்துட்டாங்க. திருவிளையாடல்ல நாகேஷ் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தப்பா பேசுறது, எதிரா பேசி குற்றம் காண்பித்து குறை காண்பித்து இன்னைக்கு பெரிய ஆள் ஆறவங்க இன்னைக்கு ரொம்ப பேர் இருக்காங்க அரசியல்ல. அதனால அதையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம தள்ளிட்டு உண்மை நிலைக்கு நம்ம போவோம். இன்றைக்கு இந்த 3 பேர் என்ன சொல்றாங்க, அதை எதுக்குறாங்க, 6 பேர் அதை இருக்காங்க. இது கூட டிபேட் தான், விவாதத்துக்கு தான் வைக்க போறாங்க. நாளைக்கு நாடு முடிவு எடுக்கணும். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சொன்னீங்க மதுரையை கண்ணகியை எரித்தால், அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ், அது வந்து காவியம், அது ஒரு புராணம், ஒரு காவியம்.
இருக்கட்டும், உண்மையாவே நடந்ததா வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இன்னைக்கு இருக்கானா? இன்னைக்கு நீங்களே சொன்னீங்க யாக்கூப் மேமன் விஷயத்துல நடந்திருக்கு. உடனே எத்தனை பிரதமரோ எத்தனை மந்திரிகள் உடனே செத்து போயிட்டாங்க. தப்புன்னு யாராவது தெரிஞ்சு செத்து போனாங்களா? கிடையாது. அது வேற, இது வேற. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கண்ணகி கோவலனுக்காக போனா, தவறான கொலைன்னு. அங்க நடந்தது என்ன? பொய் சாட்சி. இப்ப பொய் சாட்சிக்கு இபிகோ இந்தியன் பீனல் கோடு 196 படி என்ன தண்டனைனா, ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த பின்னால, மரண தண்டனை கொடுத்த பின்னால அதுல பொய் சாட்சி என்று இருந்தால் அந்த என்ன நடக்குது தெரியுமா? பொய் சாட்சிக்கு உடனடியாக அவனுக்கும் மரண தண்டனை. யாருக்கு? அந்த பொய் சாட்சி நடந்துச்சு. அந்த பொற்கொலன் இருக்கான, அந்த பொற்கொலனுக்கு அடுத்த ஆட்சி வந்தோம்னா மரண தண்டனை கொடுத்துச்சு. அவன் தான் கல்வன். ஆனா அன்னைக்கு இருந்த அரசன் இன்னைக்கு கிடையாது. ஆட்சி முறை மாறி இருக்குது. ஆமா, ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து நான் வந்து அப்ரூவராய் மாறி இந்த பம்பாய் வழக்குகளை நான் எடுத்து சொல்றேன்னு சொன்னவனுக்கே இந்த நிலை. இப்படி சில நேரங்கள்ல அரசுகள் தவறு செய்தனாலதான் அங்கங்கே பூகம்பம் இந்த மாதிரி வெள்ளம்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உண்மை நிலை என்னன்னு சொன்னா, இந்த மரண தண்டனை இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் அச்சமும் பயமும் வந்து கொண்டு இருக்கு. சரி ஐயா, ஒரு பார்வையாளர். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். நான் மதுரையில இருந்து பாஷா பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ இந்த மரண தண்டனை வேண்டாம், மரண தண்டனை வேண்டாம்னு சொல்றது வந்து இது அவங்களுடைய ஒவ்வொரு மனநிலைக்கு வேணா சரியா இருக்கலாம். சரி. ஆனா உண்மையில வந்து பாதிக்கப்பட்டது எப்படின்னு சொன்னா, இப்ப என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் வந்து நல்லது பண்ணிட்டு இருக்கும் போது அவரை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து நடு ரோட்ல வெட்டி போட்டுட்டு போயிடுறாங்க. அப்ப வெட்டி போட்டுட்டு போகும்போது என்னுடைய குடும்பத்துல சேர்ந்தவங்க அவருக்கு வந்து ஜெயில வச்சு ஆயுள் தண்டனை கொடுத்து இந்த மாதிரி 3 வேளை சாப்பாடு போட்டு பாதுகாத்து வைங்கன்னு சொன்னா யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களுடைய மனசுல என்ன இருக்கும்னு சொன்னா, அந்தந்த பாதிப்பு யாருக்கு நடந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாருமே அவங்க எல்லாம் எதிர்பார்க்கறது இந்த உலகத்துல என்னன்னு சொன்னா மரண தண்டனை எதிர்பார்ப்பாங்க. சரி. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா ஒரு இழப்பு இழந்துட்டாங்க. ஆமா, யாரோ ஒருத்தருக்காக போய் யாரோ ஒருத்தருக்காக கூலிப்படையை வச்சு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அப்ப இறந்து போயிடுறாங்க. இப்ப நேத்து கூட பாருங்க, ராம்நாத் தூத்துக்குடியில வந்து இப்படி ஒரு நல்ல மனிதரை வெட்டி போட்டுட்டாங்க. அப்ப இவரை வந்து இந்த அரசாங்கம் வந்து பாதுகாத்து சிறையில வச்சுட்டா சரியா போயிடுமா? இருக்கு பழைய இதாயிடுமா? அப்போ இந்த மாதிரி கூலிப்படை, இந்த மாதிரி குற்றவாளிகள், கொடூரமான குற்றவாளிகளை மரண தண்டனை கொடுத்து பண்ணாதான் தமிழ்நாடு வந்து இன்னும் நல்லா இருக்கும். இது இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமா வரும். நன்றி. ஐயா, உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். உங்களுக்கு இதே நேரத்தில் நீங்க வந்து மரண தண்டனை கொடுத்துட்டீங்க. அப்புறவராக மாறுவதற்காக ஆவலோடு வந்தவர் தான் அயாவுடைய சகோதரர். அவர் கடைசி வார்த்தையாக தன்னுடைய மகளிடம் பேசிவிட்டு இறந்து போனார். இன்றைக்கு அவருடைய மகளோ நாளைக்கு அவருடைய வளர்கிற மகனோ இந்த மரணத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பார்களா, நினைக்க மாட்டார்களா என்பதை சிறிய இடைவெளிக்கு பின் பேசுவோம்.